ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோல்டன் சில்வர் ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பார் ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதை தவிர கோல்டன் சில்வர் பர்ச்சேஸ்ல நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க. அதுக்கான விடைகளையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். சோ கோல்ட பொறுத்த வரைக்கும் ஷாப் ரேட் பாத்தீங்கன்னா 13,965 ரூபாய், அதாவது 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ரேட்டும் அதே தான் 13,965. அண்ட் சில்வர் ரேட் வந்து 250 ரூபாய் சேம் ரேட்டே கொடுத்திருக்காங்க. இப்ப கடந்த 4 நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அதாவது 5ஆம் தேதியில இருந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்ப தொடர்ந்து இன்னைக்கு வந்து 8ஆம் தேதி வரைக்குமே இன்க்ரீஸ்ல தான் இருக்கு. இது வரைக்கும் ஒரு கிராமுக்கு 605 ரூபாய் ஏறி இருக்கு. ஒரு பவுனுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 4,840 ரூபாய், அதாவது 4.5% இந்த 4 நாள்ல வந்து நமக்கு ஏறி இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு மேசிவ் இன்க்ரீஸ்னே சொல்லலாம். அதாவது இன்னும் ஒரு 10 தேதி கூட ஆகல இந்த மாசத்துல, அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்க்ரீஸ் வந்து வந்திருக்கு கோல்ட் ரேட்ல. சில்வருமே 235 ரூபாய் அந்த ரேஞ்சில இருந்தது, இப்ப திரும்பவும் 250 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. நேத்து நம்ம வீடியோல பார்த்தோம் என்எஃப்டி டேட்டா ஈவினிங் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது ரிசல்ட்ஸுமே. அந்த டேட்டா வந்து கோல்டுக்கு ஃபேவரா இல்ல. சோ அந்த டேட்டா வந்த கொஞ்ச நேரத்திலேயே கோல்டு பிரைஸ் திரும்பவும் $4,300 கடந்து ரொம்பவே உச்சத்துக்கு போச்சு. சோ இந்த என்எஃப்டி டேட்டால 83,000 வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில 23,000 வேலை வாய்ப்புகள் கம்மியா தான் வந்திருக்கு. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய வேலை வாய்ப்புகள் எதுவுமே உருவாகல, பழசும் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால அங்க செப்டம்பர்ல வரக்கூடிய அந்த ரேட் ஹைக்குங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப ரேட் ஹைக் இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா கோல்டுல தான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். சோ அதனுடைய விளைவா தான் நேத்து வந்து கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ தொடர்ந்து இப்ப வர டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் வருது. நமக்கு நெகட்டிவா வருது, ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவா தான் இருக்கு. இதோட சேர்ந்து சைனானுடைய மத்திய வங்கிகள் நிறைய கோல்ட வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இதுவுமே வந்து கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஈரான் யூஎஸ் டீல் வந்து சைன் ஆக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலையும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வார பொறுத்த வரைக்கும் இப்ப ஈரானுடைய பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து சைன் ஆயிருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா மத்த நாட்டு கப்பல்கள் வந்து வரலாம், ஆனா அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலினுடைய கப்பல் மட்டும் வரக்கூடாது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மீறி அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கும் போது அந்த கப்பல்களுக்கு வந்து 20% வந்து வரி விதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த போர்னால ஏற்பட்ட இழப்புகளை வந்து அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கும் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த சட்டத்தை மீறி வரும்போது அவங்களுக்கு வந்து 20% வரி விதிப்போம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. சோ இதுக்கு வந்து ட்ரம்ப் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. சோ அதனால இந்த டீல் வந்து சைன் ஆகும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் தடங்களா இருக்கு. அதுல வந்து இதுவும் ஒரு தடங்களா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதை தாண்டி ட்ரம்ப் அக்செப்ட் பண்ணிட்டாலும் பண்ணலாம். ஏன்னா இப்போ அமெரிக்கால என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, அவங்களுடைய ஆயுதங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது, பெரிய போரை வந்து அவங்களால சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் மீடியால எல்லாம் வந்து நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுக்கு வந்து ட்ரம்ப்புமே வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது நம்ம உள்நாட்டு விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில யாரோ லீக் பண்ணிருக்கீங்க, சோ வந்து கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த நியூஸ் வந்து உண்மைதான். அங்க வந்து ஆயுத இருப்பு ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. சோ திரும்பவும் ஈரானை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு ட்ரம்ப் போக மாட்டாரு. அதனாலதான் அவர் எப்படியாவது வந்து இந்த டீலை முடிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஈரானுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு வந்து இந்த போர்னால ஏற்பட்ட இழப்பீடுகளை ஒண்ணு வந்து அந்த நாட்டு கண்ட்ரியினுடைய கரன்சியை வந்து அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதையாவது ரிலீஸ் பண்ணணும், இல்ல வந்து போக்குவரத்துக்கு வந்து இவங்க டாக்ஸ் கொடுக்கணும்ன்றாங்க. ஆனா இந்த போருக்கு முன்னாடி எல்லாம் வந்து எந்த ஒரு டாக்ஸுமே எந்த கண்ட்ரியுமே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா போறதுக்கு பே பண்ணல. அதனால இது வந்து ட்ரம்ப் ஏத்துப்பாரா அப்படின்றது ரொம்பவே ஒரு சந்தேகம். அப்ப வந்து இந்த டீல் சைன் ஆறதுமே இன்னும் தள்ளி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மேபி இன்னும் அட்டாக்ஸுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் அட்டாக் பண்ணி அதனால கோல்டு பிரைஸ் குறையணும் அப்படின்றதுக்கு சொல்லல. ஒரு சில பேர் வந்து அதை தப்பா புரிஞ்சுட்டு கமெண்ட் பண்றீங்க, வார் வந்து அப்ப நீங்க ஆசைப்படுறீங்களான்னு. நீங்க கேக்குற கேள்விக்கு தான் நான் ஆன்சர் சொல்றேன். இப்ப நீங்க என்ன கேட்க, கோல்டு குறையறதுக்கு இனிமே வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஒருவேளை ஈரான் அண்ட் அமெரிக்காவுக்கு போர் நடந்தா தங்கம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேனே தவிர கண்டிப்பா 2 நாளும் அடிச்சுக்கணும்னு நான் எந்த இடத்துலயும் சொல்லல. சோ தயவு செஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேரை மட்டும் சொல்றேன். சோ இதுதான் இப்ப இருக்கிற வந்து வார் சிச்சுவேஷன். டீல் சைன் ஆச்சு அப்படின்னா கோல்டு பிரைஸ் கண்டிப்பா இன்னுமே ஒரு பெரிய ஹைக்கு தான் போகும். அதாவது $4,400 கடந்து போகலாம். வீக்கெண்ட்ல எஸ்கலேஷன் நடந்தாலும் நடக்கலாம், இல்ல ஸ்மூத்தாவும் போகலாம். ரெண்டுத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணலாம் இனிமேனா, மந்த்னுடைய
ஸ்டார்டிங்லயே கூட ஒரு சீட்டோ 2 சீட்டோ கட்டி வச்சுக்கோங்க. சோ அப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நேத்து கமெண்ட் செக்ஷன்ல நான் இன்னும் ஒரு சீட்டு கூட பே பண்ணல, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அதான் சொல்றேன், இனிமே மந்த்னுடைய ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து லோயஸ்ட் ரேட்டா இருக்கு அப்படின்னா அப்ப கூட நீங்க 1 or 2 சீட்ஸ் வந்து கட்டி வச்சிருங்க. நம்ம 13,200 வந்து மிஸ் பண்ணிட்டோம் நிறைய பேரு. சோ நான் வந்து ஒரு 2 சீட்டு கட்டியிருக்கேன். இன்னுமே நானும் 2 சீட்டுக்கு வந்து கட்டாம தான் வெயிட் பண்றேன். சோ பாக்கலாம், ஒருவேளை நடுவுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதனாலதான் நான் வெயிட் பண்றேன். நான் பண்றதுனால எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே சொந்தமா முடிவெடுத்து செய்யும் போது உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியா இருக்கும். இவங்க சொல்லி நான் வந்து கட்டினேன், இவங்க சொல்லி நான் வந்து கட்டல அப்படின்ற விஷயம் தாண்டி நீங்களே உங்களுடைய சொந்த முடிவுகளை எடுங்க. இது வந்து உங்களுடைய காசு, உங்களுடைய தங்கம் அப்படின்றதுனால என்னால வந்து அப்பப்ப வந்து அப்டேட்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர ஷூரிட்டின்னு கொடுக்க முடியாது. அது ஏன்னா உங்களுக்கே நம்ம இந்தியால இருக்கோம், அமெரிக்கால இருந்து வரக்கூடிய டேட்டா, அங்க நடக்கிற சண்டை தான் இங்க கோல்டு மேல இம்பாக்ட் ஏற்படுத்துது. அப்படிங்கும் போது எதையுமே என்னால ஒன்னும் மாத்த முடியாது. அப்பப்ப கிடைக்கிற தகவல்களை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். சோ என் இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. சோ இதுல வந்து என்ன பிளேம் பண்ணி உங்களுக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இது முழுக்க முழுக்க அமெரிக்கானுடைய டேட்டாவும் சரி, அங்க நடக்கிற போரும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்க வந்து கோல்டு ரேட்டுங்கிறது பிக்ஸ் ஆகுது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் கோல்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. அவங்க வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து இன்னும் ஒரு ஹைக் வரும்போது பாதி வேணா சேல்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு அடுத்த ஹைட்டுக்கு வித்துக்கோங்க. ஏன்னா ஒரே முட்டா வித்துட்டு திரும்பியும் பிரைஸ் ஏறிச்சுன்னா அப்ப உங்களுக்கு லாஸ் வராம இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கூட நீங்க வந்து சேல்ஸ் பண்ணுங்க. யாராவது கோல்டு திரும்பி இப்ப பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரைஸ் ஓகேனா வாங்குங்க, இல்ல கொஞ்சம் குறையணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நேற்று சில்வரை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது எந்த இடத்துல நம்ம சில்வரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப லாஸ் இல்லாம சேல்ஸ் பண்ணலாம்னு. இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே இப்ப நம்ம சில்வரை வந்து சேல்ஸ் பண்ணும்போது 35ல இருந்து 40% எடுக்கிறாங்க. கருத்து போச்சு, இல்ல வந்து பியூரிட்டி இல்லன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கண்டிப்பா குறைக்கிறாங்க. இதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஓரளவு சில்வர்ல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா வாங்கி விற்காம ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ நீங்க வெயிட் பண்ணி விற்கும் போது கொஞ்சம் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். இல்ல நீங்க பார்ஸ் அண்ட் காயின்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல வாங்கி அதே கொண்டு போய் நீங்க ஆர்டிகல்ஸா மாத்தும் போது சர்டன் பெர்சன்டேஜ் நீங்க வந்து சேவ் பண்ணலாம். கொலுசுகளை பொறுத்த வரைக்கும் 80 டச்சுக்கு கீழே வாங்காதீங்க. அதுல நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. நேற்று ஒரு பிரதர் வந்து ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, அதாவது இப்ப கோல்டுக்கு வந்து 24 கேரட்டுக்கு ஒரு ரேட் பிக்ஸ் பண்றாங்க, 22க்கு ஒரு ரேட் பிக்ஸ் பண்றாங்களே, ஆனா சில்வரை பொறுத்த வரைக்கும் 999க்கான அதே ரேட்டு தானே 92.5 80 டச் எல்லாத்துக்குமே பிக்ஸ் பண்றாங்கன்னு. இது வந்து ரொம்ப வருஷமா எல்லாராலையும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அதுக்கான விடைங்கிறது இது வரைக்கும் கிடைக்கல. இதுல கடையில என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 80 டச் எடுத்துக்கிறீங்க, சில கடைகள் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் போட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த 999 ரேட்டு தானே அது வைக்கிறாங்க, போட மாட்டாங்க. ஆனா இன்னும் சில கடைகள்ல 80 டச் அண்ட் பிலோ இருக்கு பாருங்க, அதுக்கும் 999 சில்வர் ரேட்டையும் போட்டு அதை தவிர செய்கூலியும் வாங்குறாங்க. இது எனக்கு வந்து ஜாய் ஆலுகாஸ்ல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். அங்க வந்து கொலுசனுடைய பியூரிட்டி பாத்தீங்கன்னா 70 டச் தான், ஆனா அதுக்குமே அவங்க செய்கூலி சேதாரம் வாங்கினாங்க. அந்த பர்ச்சேஸ் போது எனக்கு வந்து சில்வர்ல பெருசா அவேர்னஸ் கிடையாது. பட் நான் ஒன்ஸ் சேனல்னு என்டர் ஆன அப்புறம் நிறைய விஷயங்களை கத்துக்கும் போதுதான் எனக்கு வந்து இந்த விஷயத்துல நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சது. அதனாலதான் நான் வந்து அந்த வீடியோவாவும் உங்களுக்கு போட்டிருந்தேன். சில்வர்ல வந்து 80 டச்சுக்கு நீங்க வாங்குறீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம 80 டச் வாங்கினாலும் அவங்க 999க்கான அந்த ரேட்டு தான் போடுறாங்க. அந்த மாதிரி ஷாப்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. எங்க வந்து 80 டச்சுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்கோ அதுல கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன். நேற்று கரெக்டா இந்த டவுட்டை கேட்டு நீங்க வந்து எனக்கு ஞாபகப்படுத்திருந்தீங்க. கண்டிப்பா இப்ப சில்வர் வாங்க போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சில்வர் பார்ஸ் அண்ட் காயின்ஸா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே பொருளா வாங்கி வைக்கும் போது நம்ம பசங்களுடைய மேரேஜ்க்கு எல்லாம் நம்ம அதை கிஃப்ட் பண்ணும்போது கூட பிளாக் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ நீங்க இதை அவாய்ட் பண்ணணும்னா தற்காலிகமா நீங்க வந்து பார்ஸ் அண்ட் காயின்ஸா கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஒரு சில மட்டும் நீங்க பொருளா வாங்கிக்கோங்க. அதை நீங்க ஜிப்லாக் கவர்ல வைக்கும் போது ஓரளவு கருக்கறத நம்ம தடுக்கலாம். நான் அப்படிதான் பண்ணிருக்கேன். என்னோட பாப்பாக்கு வாங்கியிருக்கிற ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் ஜிப்லாக் கவர்ல தான் வச்சிருக்கேன். நான் வைக்காத பொருள் எல்லாமே கருத்து போச்சு. சோ இதுக்குன்னு சில ஆசிட் எல்லாமே கடையில கிடைக்குது. சோ அதை கூட வச்சு நம்ம சுத்தம் பண்ணலாம். பட் அதுல எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. வேற யாருக்காவது ஸ்மெல்லே இல்லாம சில்வர் சுத்தம் பண்ற மாதிரி ஆசிட் தெரியும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்த பேருக்குமே அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வார் ஸ்டேட்டஸ் என்னன்றத பார்த்தோம், கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம், அண்ட் சில்வர் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கான விடைகளையுமே இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.